வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகார பகிர்வு முறை தமிழருக்கு அவசியம், வலியுறுத்துகின்றார் ராஜித. கிவிலோயா திட்டம் ரகசிய நகர்வியேன், சத்தியலிங்கம் பாய்ச்சல், ரவிகரனும் கடும் எதிர்ப்பு. கிவிலோயா திட்டம் என்ற பெயரில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம், நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. தீவிரமான அரசியலில் இனி ரணில் இல்லை, அவரே நேற்று அறிவிப்பு. கோட்டாவுக்கு ஏற்பட்ட நிலை தற்போதைய அரசுக்கு ஏற்படும், சாணக்கியன் எம்பி எச்சரிக்கை. $150 கோடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதே இலக்கு, இலங்கை முதலீட்டு சபை. மட்டு செங்கரடியில் அனுமதியின்றி தொல்பொருள் அடையாள பலகைகள் உடன் அகற்ற பிரதேச சபை தீர்மானம். சிறந்த கல்வி திட்டத்தை ஆதரிக்க நாங்கள் தயார், ஐக்கிய மக்கள் சக்தி சொல்கின்றது. எதிரணியால் அரசை அசைக்கவே முடியாது, அமைச்சர் சமந்த வித்யாரத்ன. அரசாங்க மருத்துவர்கள் போராட்டம், நோயாளர்கள் பெரும் அசௌகரியம். வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையில் பிரஜா சக்திக்கு எதிராக பிரேரணை. எம்பிக்கள் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய வேண்டாம், ஜனாதிபதியிடம் கரு ஜெயசூரிய வேண்டுகோள். காணாமல் போன ஆட்களின் முறைப்பாடுகள் விசாரணை. சமூக நல்லிணக்க செயல்பாடுகளில் உயர்ந்தளவு மத விழுமியங்கள் தேவை, ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு. கல்வி சீர்திருத்தத்தை எதிர்ப்பவர்கள் இனமத முரண்பாட்டை ஏற்படுத்த சதி, ஆளும் கட்சி குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். மஹிந்த ஆட்சியின் போது அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை பாதுகாக்க போராடியவன் நான். எனவே அதிகார பகிர்வென்பது அவசியம். தமது பகுதியை தாமே ஆளக்கூடிய உரிமை தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டும். இவ்வாறு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வலியுறுத்தியுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போர் முடிவடைந்த கையோடு தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டுமென்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளித்தேன். அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை பாதுகாக்க அவரது அரசாங்கத்திலிருந்தே போராடினேன். 13வதில் கை வைத்தால் அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவேன் எனவும் அறிவித்திருந்தேன். இவ்வாறு ராஜித சேனாரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்தச் சட்டம் என்பதை விட தமிழ் மக்களுக்கு தமது பகுதிகளை ஆள்வதற்குரிய அதிகாரம் வேண்டும். இந்த நோக்கத்தில் தான் மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டது. நல்லாட்சியின் போது தீர்வை காண்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தப்பட்டது. எனினும் நமக்கு போதிய பெரும்பான்மை பலம் இருக்கவில்லை. சமஷ்டி ஒரு பக்கம் இருக்கட்டும், 13வது திருத்தச் சட்டம் அரசமைப்பில் உள்ள ஓர் அங்கம், அதனை ஏன் அமுல்படுத்த முடியாமல் உள்ளது? இவ்வாறு ராஜித சேனாரத்ன சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அனுர அரசின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள கிவிலோயா திட்டம் சிங்கள குடியேற்றங்களை நிறுவும் செயல்முறை கொண்டது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், நான் இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ளவோ சம்மதிக்க முடியாத ஒரு விடயத்தை பற்றி குறிப்பிட விரும்புகின்றேன். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு சார்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவர்களது மனவிருப்பை வெளிப்படுத்தும் உரிமையை அவர்களுக்கு அவர்களது கட்சி வழங்குமாயின் இந்த திட்டத்தை அவர்களும் எதிர்க்கவே செய்வார்கள் என நம்புகின்றேன். அதுதான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள கிவிலோயா திட்டமாகும். இது ராஜபக்சக்களால் தொடங்கப்பட்டது. ராஜபக்சக்கள் யார் என்பதை பிரதமரும் அறிவார். அவர்களை இலங்கை இதுவரை கண்டிராத மிக கடுமையான இனவெறியர்களாக தமிழர்களாகிய நாங்கள் கருதுகின்றோம். போருக்கு பின்னர் 2013ஆம் ஆண்டில் இந்த கிவிலோயா திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 6000 சிங்கள குடும்பங்களை குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டது. சுமார் 3000 அல்லது 4000 குடும்பங்கள் ஏற்கனவே அந்த பகுதிகளில் குடியேற்றப்பட்டிருந்தன. 1984ஆம் ஆண்டு முல்லைத்தீவு கிழக்கு மற்றும் வவுனியா வடக்கு பகுதிகளைச் சேர்ந்த பல நூற்றாண்டுகளாக அங்கு வாழ்ந்த தமிழ் மக்கள் திட்டமிட்ட இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக விரட்டப்பட்டனர். அவர்கள் இடம்பெயர்ந்தனர். அவர்கள் மீள குடியமர்வதற்கு முன்னரே தனித்தனியாக குடியேற்ற திட்டங்கள் நடந்தன. இந்த விடயங்கள் நீண்ட காலமாக நாங்கள் அவ்வப்போது எழுப்பி வரும் பிரச்சனையாகவும் உள்ளது. போரின் முடிவில் இடம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தமது பூர்வீக இடங்களுக்கு திரும்பிச் செல்ல முடியாதவாறு வனத்துறையினர் அவற்றையெல்லாம் காடுகள் என்று எல்லைப்படுத்தினர். அத்துடன் அந்த மாவட்டத்தை சேராதவர்களை கொண்டு வந்து இடங்களை ஆக்கிரமித்தனர். இப்போதும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே உள்ளது.
வடக்கு மாகாணத்துக்கு கொண்டு வரப்படும் இந்த கிவிலோயா திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் கடுமையாக எதிர்த்துள்ளனர். எனவே நான் இந்த அரசிடமும் பிரதமரிடமும் இதில் தலையிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திட்டம் நிறைவேறினால் உங்கள் அரசிடம் மக்கள் எதிர்பார்த்த இந்த கடைசி வாய்ப்பும் நழுவிவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். And hoping that the government takes on board certain things. Now, in that respect, Honorable Presiding Member, I wish to raise something that I think no Tamil Member of Parliament who represents the Northeast, including the government members, if they have the freedom to actually speak their minds. தீவிரமான அரசியலில் இனிமேல் தாம் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று காலை கண்டிக்கு விஜயம் செய்து மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை வணங்கி அவர்களின் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். இந்த விஜயத்தின் போது அவர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் அது வணக்கத்துக்குரிய திப்பட்டுபாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்துள்ளார். பின்னர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் அது வணக்கத்துக்குரிய வருகுட ஸ்ரீ ஞானரத்த தேரரை சந்தித்துள்ளார். இந்த கூட்டத்தின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து மகாநாயக்க தேரர்களுடன் விக்ரமசிங்கே கலந்துரையாடினார் என தெரிவிக்கப்படுகின்றது. கலந்துரையாடலுக்கு பிறகு அரசியல் விடயங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்ட முயன்ற போது அவர்களின் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதிலளித்து நான் இனி தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை என்று கூறியுள்ளார். 2011ஆம் ஆண்டு கிவிலோயா திட்டம் தயாரித்ததிலிருந்து இன்று வரை வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மிக ரகசியமாகவே அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறுகின்றன. இந்த போக்கு ஏனென்று கிவிலோயா திட்டம் தொடர்பில் நாடாளுமன்ற தொகுதியில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் சீற்றத்துடன் கேள்வி எழுப்பினார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம். இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துனா ரவிகரனும் இந்த திட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். கிவிலோயா நீர்ப்பாசன திட்டம் தொடர்பான விசேட கூட்டம் ஒன்று நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் துறைசார் அமைச்சர் கே டி லால்காந்த தலைமையில் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பானா சத்தியலிங்கம் ஊடகங்களுக்கு விசேட செய்திக்குறிப்பு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: கிவிலோயா நீர்ப்பாசன திட்டம் தொடர்பான விசேட கூட்டம் ஒன்று இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் துறைசார் அமைச்சர் கே டி லால்காந்த தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் துறைசார் அமைச்சின் பிரதி அமைச்சர்கள், கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் மகாவலி எல்வலிய விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இவ்வாறான ஒரு கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறும் ஒரு சில தினங்களுக்கு முன்பு புரிதொரு நிகழ்வில் தெரிவித்த அமைச்சர் கே டி லால்காந்த் அதற்கான அழைப்பு எங்களுக்கு அனுப்பப்படும் என அப்போது தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைய கூட்டம் தொடர்பாக எமக்கு அறிவிக்கப்படாத நிலையில் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களும் கலந்து கொண்டோம். அமைச்சர் லால்காந்த இதன் போது எமது கருத்தை அறிய ஆவலாக உள்ளார் என தெரிவித்தார். மகாவலி எல்வலிய குடியேற்றம் தொடர்பான விடயங்களிலும் அங்கு இப்போது நடைபெறும் கிவிலோயா நீர்ப்பாசன திட்டம் தொடர்பிலும் கசப்பான கடந்த கால அனுபவங்களும் கரிசனையும் எமக்கு உள்ளன என்பதை அச்சபைக்கு தெரியப்படுத்தினோம். 2011ஆம் ஆண்டு கிவிலோயா திட்டம் தயாரித்ததிலிருந்து இன்று வரை வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மிக ரகசியமாகவே அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறுவதாக சபைக்கு சுட்டிக்காட்டினோம். இவ்வாறே செட்டிக்குளத்தில் நடைபெறும் கில்மத்து ஓயா நீர்ப்பாசன திட்டம் ரகசியமாக சம்பந்தப்பட்ட மாவட்ட மக்களுக்கு தெரியாமல் அந்த திட்டத்துக்கான காரியாலயத்தை ரகசியமாக அனுராதபுரத்தில் அமைத்து வேலைகளை முன்னெடுத்திருந்தமை தொடர்பிலும் தெரியப்படுத்தினோம். இறுதியாக நடைபெற்ற வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கிவிலோயா திட்டம் தொடர்பான திட்ட முன்மொழிவை எமது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராய்ந்து பொருத்தமான அனுமதியை பெற வேண்டும் என்று நான் முன்மொழிந்திருந்தேன். அவ்வாறு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அமைச்சருக்கு சுட்டிக்காட்டினேன். மகாவலி எல்வலிய அபிவிருத்தி என்ற பெயரில் அங்கிருந்து பூர்வீக மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டு 1983இல் குடியேற்றம் செய்யப்பட்டாலும் இதுவரை மகாவலி நீர் அங்கு கொண்டுவரப்படவில்லை. கிவிலோயா திட்ட முன்மொழிவுகளில் மகாவலி நீரை கொண்டுவரும் சாத்தியக்கூறுகள் இல்லாததாலேயே மாற்றீடாக இந்த திட்டம் கொண்டுவரப்படுவதாக இருப்பதையும் மேற்படி திட்ட நோக்கில் புதிதாக அபிவிருத்தி செய்யும் இடத்தில் புதிய குடியேற்ற வாசிகள் குடியமர்த்தப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டதையும் தெளிவுபடுத்துமாறும் கோரினோம். எமது கருத்தை கேட்டறிந்த அமைச்சர் உட்பட குழுவினர் பின்வரும் உறுதிமொழிகளை எமக்கு வழங்கினர். திட்ட பிரதேசத்துடன் தொடர்புடைய அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுடனும் பிரதேச மக்களுடனும் பிப்ரவரி மாதம் முற்பகுதியில் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் நடைபெறும். புதிய குடியேற்ற வாசிகள் வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட மாட்டார்கள்.
சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடாது திட்டத்தை தயாரித்து நடைமுறைப்படுத்தும் தருவாயில் எமது தலையீட்டை அடுத்து தெளிவுபடுத்தல் செய்ய ஆயத்தமாகும் செயற்பாடு ஆபத்தானது, கண்டிக்கப்பட வேண்டியது. மேற்படி திட்டத்தினால் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் தொடர்பாக அனைத்து தரப்பினருடன் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் செயற்பாட்டில் அனைவரும் இணைந்து செயற்பட நடவடிக்கை எடுத்துள்ளோம். அனைவரையும் இந்த செயற்பாட்டில் இணைந்து பணியாற்ற வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் என்று சத்தியலிங்கத்தின் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தமிழ் மக்களுக்கு பல்வேறு வழிகளிலும் பாதகமாக இருக்கின்ற கிவிலோயா தொடர்பான கலந்துரையாடல் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த மற்றும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க ஆகியோரின் பிரசன்னத்துடன் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கிவிலோயா திட்டம் தொடர்பில் தெளிவூட்டுகின்ற வகையிலும் திட்டம் தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டறியும் கலந்துரையாடலாக இது அமைந்திருந்தது. இந்த கிவிலோயா திட்டத்தின் பாதக தன்மைகள் தொடர்பில் எடுத்து கூறி நானும் வைத்தியர் சத்தியலிங்கமும் இந்த திட்டத்தை மிக கடுமையாக எதிர்த்திருந்தோம். இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டால் தமிழர்களது இனப்பரம்பல் கோலம் மாற்றி அமைக்கப்படுவதுடன் தமிழர்களது பூர்வீக தொல்லியல் சான்றுகளும் அளிக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டினோம். இது தவிர சுற்றுச்சூழல் பாதிப்பு நிலைகள் ஏற்படும் அபாய நிலைகள் இருப்பதையும் இதன்போது மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். இலங்கை முதலீட்டு சபை இந்த ஆண்டில் 180 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதை இலக்காக கொண்டுள்ளதாக அதன் தலைவர் அர்ச்சுன கேரத் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான முதலீட்டு திட்டங்களில் சினோபெக் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டம், மசாலா மற்றும் வேளாண்மை உற்பத்தி செயலாக்கம், தரவு மையங்கள், சிவப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அடங்கும் என்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவியில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 125.7 கோடி டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீடு கிடைத்தது. 186 நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்ய முன் வந்தன. இவற்றில் 146 முதலீட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 190.6 கோடி அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முதலீட்டு திட்டங்களில் 70 புதிய திட்டங்களும் 76 ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நிறுவனங்களின் நிர்வாக திட்டங்களும் அடங்குகின்றன. முதலீட்டு திட்டங்களின் முன்னேற்றத்தை கண்காணித்தல், அனுமதி செயல்முறைகளை எளிமைப்படுத்துதல், மேலும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் நெருக்கமாக இணைந்து செயல்படுதல் போன்ற புதிய நடவடிக்கைகள் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தி முதலீடுகளுக்கு உகந்த சூழலை முதலீட்டு சபை உருவாக்கி வருவதாகவும் அதன் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு, ஏறாவூர், பட்டு, செங்கலடி பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பிரதேச சபையின் எந்தவித அனுமதியுமின்றி தொல்பொருள் திணைக்களம் தன்னிச்சையாக அடையாள பலகைகளை நாட்டி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதுடன் அனுமதி பெறப்படாமல் நடத்தப்பட்ட பதாகைகளை சட்டத்தின் கீழ் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செங்கலடி பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் தவிசாளர் மூனா முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது வீதி பிரச்சினை, வடிகால் பிரச்சினை, தொல்பொருள் பெயர் பலகை விவகாரம் மற்றும் பல்குடா வட்டார பகுதியில் சூரிய மின்சக்தி திட்டம் அமைத்தலுக்கான அனுமதியை மீள பரிசீலனை செய்தல் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதன்போது முக்கிய பிரச்சினைகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் சபை அமர்வின் போது உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டன. 1987 ஆண்டின் 15ஆம் இலக்க சட்டத்தின்படி உள்ளூர் அதிகார சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதேச சபையின் அனுமதி அவசியமானது. ஆனால் தொல்பொருள் திணைக்களம் எந்தவித ஆலோசனையுமின்றி இப்பணிகளை மேற்கொண்டுள்ளது. தொல்பொருள் திணைக்களத்தினால் நாட்டப்பட்டுள்ள அடையாள பலகைகளில் தமிழ் மொழி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் நிர்வாக மொழியாக தமிழ் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற விதியை மீறி மொழி உரிமை மீறப்பட்டுள்ளதாக பிரதேச சபை உறுப்பினர் சேனா நிலாந்தன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிறந்த முறையில் கல்வி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். அவ்வாறாயின் ஜனாதிபதி ஏன் திட்ட அமலாக்கத்தை 2027 ஆண்டு வரை பிற்போட வேண்டும்? புதிய திட்டத்தை சிறந்த முறையில் கொண்டு வாருங்கள், நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் 225 உறுப்பினர்களில் எவரும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக செயல்படவில்லை. கல்விக் கொள்கை தயாரிப்பு வெளிப்பட தன்மையானதாக காணப்பட வேண்டும். துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய வகையில் திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக செயல்படும் தரப்பினர் நாட்டினை மீண்டும் இனவாத மதவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்கவே முயற்சிக்கின்றார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலை குணசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றிய அவர், நவீன உலகுக்கும் மனித அபிவிருத்திக்கும் பொருத்தமான வகையில் தான் புதிய கல்விக் கொள்கை தயாரிக்கப்பட்டது.
கடந்த காலங்களில் கல்விக் கொள்கையை மறுசீரமைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் அதனை செய்யவில்லை. நாட்டு மக்கள் புதிய கல்விக் கொள்கையை கோருகின்றார்கள். பாரம்பரியமான கல்விக் கொள்கை நடைமுறையில் எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை ஆராய வேண்டும். மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களின் கல்வி திட்டமும் மறுசீரமைக்கப்படவில்லை. ஆசிரிய கலாசாலையின் பாடத்திட்டம் கடந்த 16 ஆண்டு காலமாக திருத்தியமைக்கப்படவில்லை. புதிய மாற்றத்தை நோக்கி செல்லும் போது குறைகள் மற்றும் தவறுகள் இடம்பெறுவது இயல்பானது. தோற்றம் பெற்றுள்ள பிரச்சனைகளுக்கு பேச்சு மூலமாகவே தீர்வு காண வேண்டும். அதற்கு பாராளுமன்றத்தை சிறந்த களமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக நல்லிணக்கம், சமூக விழிப்புணர்வு மற்றும் சமூக செயல்பாடுகளில் உயர்ந்தளவு மத விழுமியங்கள் தேவைப்படுகின்றது என்று யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தெரிவித்துள்ளார். தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தலைமையில் நேற்று முன்தினம் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மதங்களுக்கு இடையிலான நல்லுறவை பேணுகின்ற ஒரு விடயமாக இந்த கலந்துரையாடல் காணப்படுகின்றது. ஒவ்வொரு வருடதும் வாழ்க்கையிலும் மதம் அடிப்படையாக உள்ளது. பிறப்பிலிருந்து மதத்தை கடைப்பிடித்து ஒழுகி வருகின்றனர். நல்லிணக்க செயல்பாட்டை வெற்றிகரமாக கொண்டு செல்ல மதம் ஒரு ஊடகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சமூகத்தை ஒன்றிணைக்கின்ற செயல்பாட்டை மதங்கள் மேற்கொண்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நல்லிணக்க செயல்பாடுகள் வலுப்பெற்று வருகின்றன. முன்னிய காலத்தில் முரண்பாட்டு நிலைமை காணப்பட்டது. அவை தற்போது மாறி வலுப்பெற்று வருகின்றது. முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அதனை தவிர்ப்பதற்கான இயலுமை மத தலைவர்களிடம் காணப்படுகின்றது. பொது நிகழ்வுகளில் மத தலைவர்கள் கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்கி வருகின்றனர். இது சமூக நல்லிணக்கத்துக்கான தொடக்க செயற்பாடாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் இந்த ஆண்டுக்கான விசாரணை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் நேற்று ஆரம்பமானது. நேற்று முன்தினம் வவுனியாவில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கான செயலமர்வு நீதியமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் நேற்று விசாரணைகளை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய கிளிநொச்சி பிராந்திய அலுவலகத்தில் கிடைக்கப்பட்ட 112 முறைப்பாடுகள் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுலந்த தலைமையில் மாவட்ட செயலக திறன்விருத்தி மண்டபத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. கொடுப்பனவுகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் நேற்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்ட வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். நாட்டிலுள்ள பல பிரதான வைத்தியசாலைகளில் நேற்றைய தினம் அவசர மருத்துவ சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டன. வெளிநோயாளர் பிரிவு உள்ளிட்ட எந்த சேவைகளும் இடம்பெறவில்லை. இதனால் பெருமளவான மக்கள் வைத்தியசாலைகளுக்கு சென்று அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். எவ்வாறு இருப்பினும் சிறுவர் வைத்தியசாலைகள், மகப்பேற்று வைத்தியசாலைகள், புற்றுநோய் சிகிச்சைகள், சிறுநீரக சிகிச்சை பிரிவுகள், முப்படை வைத்தியசாலைகள் மற்றும் அங்கோட தேசிய மனநல வைத்தியசாலை என்பவற்றில் வேலை நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் இந்த வேலை நிறுத்த போராட்டம் நியாயமற்றது என சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். இந்த நாளிலேயே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். எனவேதான் சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது நியாயமற்றது என கூறுகின்றோம். கொடுப்பனவு மாத்திரமன்றி விசேட வைத்திய நிபுணர்களுக்கான புதிய சேவை யாப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இது நீண்ட காலமாக முன்னெடுக்கப்படாமல் இருக்கும் ஒரு செயற்பாடாகும். அதனை புதுப்பிக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும். விசேட வைத்திய நிபுணர்களில் 95% அதிகமானோர் கையெழுத்திட்டு அவர்களுக்கென பிரத்யேக சேவை யாப்பொன்று வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் ஆராய்ந்த குழுவும் பரிந்துரையை முன்வைத்துள்ளது. தமக்கு ஸ்திரமான பதில் வழங்கப்படாவிட்டால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தை தொடர்வோம் என்றும், இதனால் பொதுமக்கள் எதிர்கொண்டுள்ள அசௌகரியங்களுக்கு அரசாங்கமும் சுகாதார அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சங்கத்தின் காப்பாளர் என்ற ரீதியில் எழுதப்பட்டுள்ள இக்கடிதத்தில் ஓய்வூதியம் என்பது ஒரு சலுகை மட்டுமல்ல, அது சாதாரண மக்கள் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு பாதுகாப்பு என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் என்பது மீண்டும் செல்வந்தர்கள், பெரும் தொழிலதிபர்கள் மற்றும் முறையற்ற வழிகளில் பணம் ஈட்டுவோர்களுக்கு மட்டுமேயான ஒரு களமாக மாறிவிடும். தமது சொத்துக்களை விட்டு மக்கள் சேவைக்கு வரும் நேர்மையான அரசியல்வாதிகள் தமது முதுமை காலத்தில் வாழ்வாதாரமின்றி தவிக்கும் நிலை ஏற்படும். இது நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வருவதை தடுக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னை போன்ற ஒரு சிலர் இந்த ஓய்வூதியத்தை புண்ணிய காரியங்களுக்கு பயன்படுத்தினாலும்
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையை இந்த ஓய்வூதியத்தை கொண்டு கழிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த புதிய அரசியலமைப்பு திருத்தத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய விவகாரத்தில் அவசரமான முடிவுகளை எடுக்காது ஜனநாயகத்தையும் சாதாரண மக்களின் பிரதிநிதித்துவத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு நடுநிலையான தீர்வை எட்ட வேண்டுமென கரு ஜெயசூரிய ஜனாதிபதியை கேட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. தற்போதைய எதிர்க்கட்சியினால் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடி நிலையில் இருந்த நாட்டை நாம் பொறுப்பேற்றோம். இதற்கிடையில் பேரிடரும் ஏற்பட்டது. எனினும் சவாலை நாம் எதிர்கொண்டோம். பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டுக்காக இணைந்து செயல்பட வேண்டிய தருணங்களில் கூட பொறுப்பை மறந்து எதிரணிகள் அரசியல் நடத்தும் நிலை காணப்படுகின்றது. பாதாள குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது சில எதிரணி அரசியல் பிரமுகர்களுக்கு நடுக்கம் ஏற்படுகின்றது. ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அவர்களுக்கு ஆட்டம் ஏற்படுகின்றது. மிகவும் மோசமான முறையிலேயே பிரதான எதிரணி செயல்பட்டு வருகின்றது. இந்த எதிர்க்கட்சியினால் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. ஏனெனில் அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட உள்ள பிரஜாசக்திக்கு எதிரான பிரேரணை நேற்று வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டது. குறித்த பிரேரணையை இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் ரமணன் சபையில் முன்வைத்து கருத்துரைக்கையில் இந்த பிரஜாசக்தி என்பது சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமானதாகும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அபிவிருத்திகளை செய்து வருகின்ற போதிலும் அரசியல் நோக்கத்துக்காக இந்த குழு கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மத்தியிலும் சமூக அமைப்புகளின் மத்தியிலும் குழப்பகரமான நிலை காணப்படுகின்றது. உள்ளூராட்சி சபைகள் சுயாதீனமாக இயங்குகின்ற கட்டமைப்பை கொண்டுள்ள நிலையில் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த குழு இயங்க முடியாது. கிராமங்கள் தோறும் அமைக்கப்பட்டு வரும் பிரஜாசக்தி என்ற அமைப்பானது எமது சபையின் விதி மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளிலும் எந்த ஒரு சிபாரிசுகளையும் கோர முடியாது என இந்த சபையில் பிரேரணையை முன்வைக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது குறித்த பிரேரணை மீது உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். இதன்போது கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதுடன் பிரேரணை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் 5 உறுப்பினர்கள் பிரேரணைக்கு எதிராகவும் சபையில் இருந்த ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் பிரேரணைக்கு ஆதரவாகவும் வாக்களித்த நிலையில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது.